கொடுக்கலாம் சப்ஸ்கிரைபருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து கற்றுக்கிட்டேன். இவங்களே இந்த மாதிரி ரொம்ப சண்டை பார்த்தா அவன் பேசுகிறான், அவனை பற்றி இவன் பேசுகிறான். முக்கியமாக உங்கள் மோட்டிவேஷன் தான். பட் இப்படி இருக்கிறப்போ நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கனே? உடச்சிட்டிங்க. ஹலோ டியூட்ஸ், வெல்கம் டு வைப் வித் ஆசி. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணாலே என்ன இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ நான்லாம் ஒரு ஆளை பார்த்து கற்றுக்கிட்டு தான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மலாம் பிகினர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி சேனல்ஸ். ஸோ என்ன சொல்கிறது சொல்லுங்களேன்? அவங்கள பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டது. முக்கால்வாசி எல்லாமே அவங்கள பார்த்து தான் எப்படி எடிட் பண்ணணும், எப்படி இப்படி பேசணும், எப்படி என்னென்ன பண்ணணும், இதே மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி கொடுக்கலாம் சப்ஸ்கிரைபருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து கற்றுக்கிட்டது தான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே போயிடலாமான் இருக்கு. ஏய் அம்மா, என்ன அம்மா நடிக்கிறம்மா நீ? எல்லாரையும் யார் யார் பார்த்தோம் தெரியுமா? இர்ஃபான் யூஸே, டிடிஎஃப் வாசன் ப்ரோ, ஏ2டி நந்தா ப்ரோ, மதன் கௌரி ப்ரோ, இனோவேஷன் ப்ளஸ், இவங்களெல்லாம் நான் பார்த்து ஒவ்வொரு விஷயமும் கற்றுக்கிட்டு நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் இவங்களே இந்த மாதிரி ரொம்ப சண்டை. யாருன்னு நான் மீட் பண்ணல. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த லாஸ்ட்டு 1 வீக்காக என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்ட்டு. ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் என்னென்ன நடக்குது. இவனை பார்த்தா அவன் பேசுகிறான், அவனை பற்றி இவன் பேசுகிறான். அப்படியே வேஸ்ட். நம்ம முன்னாடி எப்படி இருந்தாங்க எல்லாரும், நம்ம என்ன கேட்குறேன். ஸோ முன்னாடி நீங்கள்லாம் எப்படி இருந்தீங்க, இப்போ எதுக்கு இப்படி இருக்கீங்க? ஒவ்வொரு விஷயமும் பாருங்களேன். ஜஸ்ட்டு சும்மா யூடியூப்க்கு வந்தால் ஜாலியாக இருக்கும். இது அப்படியே நிறையா இருக்கும். லைக் எப்படி சொல்கிறதுனா, இது ஒரு கிரிக்கெட்டு, இது ஒரு ஃபுட்பாலு, ஸோ இது ஒரு சைக்கிள் ரேஸு. ஸோ அந்த மாதிரி செப்பரேட்டாக இருந்துச்சு. நம்ம ஜாலியாக உள்ளே வந்து ஒரு யூடியூப்னால் நம்ம கிரவுண்டுக்கு வர்றது, ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. குக்கிங் சேனலில் டெக் பாக்ஸில் யாராவது இருக்கிறவங்க வந்து பார்ப்பாங்க, வந்து வீடியோ கொலாப் பண்ணுவாங்க. ஸோ கொலாப்லாம் மாஸாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட். நானே பண்ணியிருக்கேங்கிறேன்ல. நான் இந்த அளவுக்கு நான் வந்து உட்காந்து சும்மா ஸ்க்ரீனை ஒட்டு போட்டுக்கிட்டு உட்காந்து நான் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன்னா ஏதோ ஸ்டார்ட் பண்ணலான்னு உங்கள் மோட்டிவேஷனால் மட்டும்தான். முக்கியமாக உங்கள் மோட்டிவேஷன் தான். பட் இப்படி இருக்கிறப்போ நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? நான் சப்ஸ்கிரைபர் யார்கிட்டையும் நான் கேள்வி கேட்கல, யூடியூபர்ஸ்க்காக தான் கேட்குறேன். இந்த வீடியோ ரீச் ஆகுமா ஆகாதான்னு தெரியல. சொல்லணும்னு ஆஸ் ஏ சப்ஸ்கிரைபர் நான் இவ்வளோ வருஷம் உங்களை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணவனுக்கு உங்களெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு பயமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் கண்டினியூ பண்ணலாமா வேணாங்கிற மாதிரி எனக்குள்ளே நானே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சளவு எனக்கு கமெண்ட் பண்ணி நீங்கள் என்னான்னு சொல்லுங்களேன். சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். என்னடா இவன் இவ்வளோ பெரிய யூடியூபர்கிட்ட கேள்வி கேட்குறான்ட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுவீங்க. இதை மோஸ்ட்லி யாரும் பார்க்க போகிறதில்ல. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கலாம் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க. எனக்கு ஏன்னா பயமாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கிறது ஃபுல்லாக டோட்டலாக வேஸ்ட்டு தான். பேக் டு ஃபார்ம். கரெக்டாக யாரையும் தப்பாக பேச வேணாம். எங்கேயுமே யாரையும் தப்பாக பேசவே வேணாம். இப்படி பேசியிருந்தாலும் நம்ம மேலே ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அப்செட் பண்ணிக்கிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். அதை நம்ம திருப்பி மாற்றிக்கணும். எதனால நம்ம தப்பாக பண்ணிட்டோமோ அதை நம்ம திருப்பி சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணோன்னு வச்சிங்கன்னா பக்காவாக இருக்கும். என் இன்ஸ்பிரேஷனே உடச்சிட்டிங்க. உடைச்சாலும் திருப்பி மாறும்னு நம்புகிறேன். தமிழ் இன்டர்நெட் கம்யூனிட்டி வந்து மதன் கௌரி ப்ரோ சொன்ன மாதிரி ஆச்சுன்னா என்ன நடக்கும் அதெல்லாம் யோசிச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. அவர் சொன்னதுலேருந்து நான் தான், நீங்கள் இருக்கிற ஆள் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு ஹை லெவலுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் நியூ பிகினர்ஸ் வரணும்னா நாங்கள் என்ன பண்ணுறது, எப்படி பண்ணால் வர முடியும்? அதுலேருந்து உங்ககிட்டேருந்து தான் நாங்கள் ஒவ்வொரு விஷயமும் கற்றுக்கிட்டது. எப்படி பேசணும், என்னென்ன பண்ணணும், எப்படிலாம் எல்லா வீடியோஸும் நீங்கள் எடுத்து பாருங்களேன். ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க தான் யூடியூபர்ஸ் இருக்கீங்க. உங்ககிட்டேருந்து நாங்கள் ஒவ்வொரு டிப்ஸாக கற்றுக்கிட்டு மற்றபடி இப்படி வந்து நீங்கள் நின்னீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? ஒரு ஆள் ஒன்று பண்ணுறாங்கன்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நீங்கள் அதை எடுத்து திருப்பி அவங்களே போயிட்டு நோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் பெருசாக தான் ஆகுது. இங்கேருந்து இவங்களுக்கு பதிலாக அவங்க வீடியோ போடுறாங்க, அவங்களுக்கு பதிலாக இவர் வீடியோ போடுறாரு, இவர் பேசுகிறாருன்னா இவர் அப்படியே எப்படி மெம்ஸ் க்ரியேட் பண்ணி போடுறாரு, கலாய்ச்சி போடுறாங்க, கேவலமாக வார்த்தை மிஸ் ஆகுது. அந்த மாதிரி எதுக்கு?
எல்லாம் ஃப்ரெண்டு பின்னாடியே இருந்து குத்துறாங்க. நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. அதெல்லாம் பண்ணி என்ன கிடைக்க போகுது சொல்லுங்கள்? ஒன்றுமே இல்லை. யூடியூபிசி என்டர்டைன்மெண்ட் தான். ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கலாம். ஒரு போர் அடிக்காமல் இருக்கிற ஒரு டைம் இன்டர்நெட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். சில பேருக்கு ஏதாவது கற்றுக்கலாம், சில பேருக்கு சும்மா டைம் பாஸ் ஆகும், நிறையா இருக்குல்ல. ஸோ ஒன்றுத்தையும் நீங்கள் பாருங்களேன். இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறம் அப்படியே தலைகீழாக போட்டாங்க. போட்டது மொத்தமாக கொலாப்ஸு. இப்போ 1 வீக்காக என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரில. இன்டர்நெட் கம்யூனிட்டி அந்த மாதிரி ஆரம்பித்தாங்கன்னா எங்கே போகிறது சொல்லுங்கள்? நான் என்ன பண்ணும் என் சைடில் தான் அவங்களா இருந்தேன்னா என் சைடில் என்ன தெரியுமா பண்ணிப்பேன்? நான் எல்லாத்தையும் தப்பாக இருந்துச்சுன்னா ஓகே தப்பு, இதை நம்ம திருத்தி மாற்றிக்கலாம், அதுக்காக கிரிட்டிசைஸ் பண்ணலாம். பட் அவங்க ஃபுல்லாகவே தப்பாக சொல்லி எதுக்கு? டெய்லர் அக்காவை பற்றி தப்பாக பேசுகிறீங்க எதுக்கு? அவங்க ஒரு பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க, அந்த பிஸ்னஸ் ஓகே ஃபைன். அதை நம்ம ஃபுல்லாக சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணிவிட்டு நம்ம சொல்கிறதுக்கு ஒன்று இருக்குது, சும்மா சொல்கிறதுக்கு ஒன்று இருக்குது. ஆஸ் ஏ யூடியூபர் 1 மந்த்து கூட எனக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகி நான் பண்ணலை. பட் நீங்கள் போட்ட வீடியோஸ்லேயே நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒவ்வொரு வீடியோவும் ரிசர்ச் பண்ணிவிட்டு போடணும், ட்ரூத்தாக போடணும், ஹாபி எக்ஸ்ப்ளோர் தான் ஃபஸ்ட்டு நான் பார்த்த வீடியோவே இதை மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு. மற்றதுலேருந்து ஓவரால்ட்டேருந்தும் லைட்டிங்காக அது இதுன்ட்டு நான் பார்த்து கற்றுக்கிட்டது தான். பட் இப்படி இருக்குது, என்ன பண்ணுறது? யூடியூபர்ஸ் தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காதீங்கயா. உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. ஒன்றுனா நீங்கள் அழகாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்மூத்தாக ரன் பண்ணிட்டு போகலாம். எதுக்கு இந்த பிரச்சனை தேவையில்லாமல்? நீங்கள் தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி புதுசாக பிரியாணி கடைக்காரர், நம்ம நந்தா ப்ரோ சொல்கிற மாதிரி பிரியாணி கடைக்காரர் ஒன்றுத்தையும் சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி போட்டாங்கன்னா பெஸ்ட்டாக வந்திருக்கும். நல்லா இருக்குது, அவங்க வீடியோஸ் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் உண்மையை சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நம்பலாம். உண்மையே இல்லை அதில், அப்புறம் என்னத்த பண்ணுறது? உண்மையே இல்லை. ஏ2டி நந்தா ப்ரோ அதை போடலைன்னா எனக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. நானும் அது உண்மைன்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். எனக்கு பிகாஸ் நான் டைலர் அக்கா முன்னாடி ஃபாலோ பண்ணதில்ல. டைலருக்கு நமக்கும் ரொம்ப லாங். அந்த வீடியோ போட்டு அவங்க சொன்னதோட அப்படியே ட்ரூத்தாக இருந்துச்சு. பட் ரொம்ப கிளியராக நம்ம பார்த்து சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணிவிட்டு இதை போட்டிருந்தாங்கன்னா பெஸ்ட்டாக வந்திருக்கும். பட் எதுக்கு பொய் சொல்லணும்னு தெரியல. அவர் ஏன் பொய் சொல்கிறாரு, எதுக்காக இப்படி பண்ணுறாருன்னு தெரில. ஒரு ஹை பீக்கில் போகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் போடுற வீடியோலேஸும் முன்னாடி நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தார், இப்போது ஏன்னு தெரில. இந்த மாதிரி தான் ஃபுல்லாக எல்லார் யூடியூபரையும் பற்றி பேசி ரொம்ப அப்படியே அமுக்குறாங்க, தட்டம் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு அது சுத்தமாக டிசப்பாயிண்டட் ஆகிட்டேன். அதனால் ஒருத்தவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கார் ஆக்சிடென்ட் பண்ணி அவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்க போலீஸ் பார்த்துப்பாங்க. யாருமே சும்மா விட போகிறதில்ல. எல்லாமே கவர்மெண்ட்டுன்னு இருக்குது, லா இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்கவுங்க எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் தேவையில்லாமல் அதில் போய்ட்டு மிங்கிள் பண்ணிவிட்டு இதை எடிட் பண்ணி போட்டார், இதை எடிட் பண்ணி காமிச்சாருன்னு போட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே எனக்கெல்லாம் ட்ரூத்தாக தான் இருக்கணும். ட்ரூத்து தான் சப்ஸ்கிரைபருக்கு சொல்லணும். இப்போ இந்த அளவுக்கு இருக்கீங்க யூடியூபர்ஸ், உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை, ரைட்? லாஸ்ட்டு 3 டேஸாக 4 டேஸாக நான் பார்க்குறது என்னென்னா இர்ஃபான் ப்ரோ, அப்புறம் ஏ2டி நந்தா ப்ரோ, மதன் கௌரி ப்ரோ, எனவேஷன் ப்ளஸ் ப்ரோ, டெய்லர் அக்கா. என்னடா டெய்லர் அக்காங்கிறியா? டெய்லர் அக்கா வர்சஸ் பிரியாணி மேன், லைக் பிரியாணி கடைக்காரர் போட்டு அடிக்கிறீங்க. தகரத்தெல்லாம் கடவாசலில் எறிகிற மாதிரிலே எறிகிறீங்க. அவர் பண்ணது அவரை ஹைட் பண்ணிவிட்டு அவர் பண்ணுறதுலேயும் மிஸ்டேக் இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்லலை. கரெக்டாக எல்லாமே ரிசர்ச் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா பெஸ்ட்டாக வந்திருக்கும். தப்பாக அவங்களே ஒன்று க்ரியேட் பண்ணி சப்ஸ்கிரைபருக்கு சொல்லி அப்படியே பெருசாக ஆகுது அது மொத்தமாக. அதனால் ஓரளவு கொஞ்சம் பார்த்து போட்டிருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் அளவுக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்கும். என்னடா இவன் பாட்டுக்கு வரான் சொல்கிறான் அப்படிங்கிறீங்களா? நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி டிபெண்ட் பண்ணி நான் இதை ஃபுல்லாக சொல்லலை. ஃபுல்லாக உங்களை மாதிரி இந்த இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களை மாதிரி தான் நான் யோசித்து மனசில் நினச்சி எல்லாத்தையும் நான் கரெக்டாக சொல்லிட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல. இவங்களை பார்த்து தான் நான் வந்தது. இப்போ இவங்களுக்கே இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன மாதிரி, லைக் என்ன எடுத்துங்க, என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃப்யூச்சரில் எப்படி ஆகும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வருது. அதுக்கு ஆன்சருக்காக தான் நான் போட்டிருக்கேன். முடிஞ்சளவு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யார் யாருக்கு ஏதாவது மனசு கஷ்டப்பட்டு நான் பேசியிருந்தேன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. சாரி. பாய் டூட்ஸ்.
செருப்பு கட்டி அடி போடுவேன். போடா அந்த பக்கம்.